ஹே எல்லாமே திஸ் இஸ் ஆங்கிரியன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செக்கோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். மை அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்ட். இந்த ஒன் ஷாட்னு சொல்ல முடியாது. இது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். எவ்வளோ டியூரேஷன் போகும்லாம் எனக்கு தெரியல. ஸோ எனக்குமே டைம் இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும். இந்த கதையை வந்து நான் அப்படியே டக்குன்னு முடிக்கிறதும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் இதை பார்ட்டாக போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நல்லாவே ரீச் கொடுத்து நல்லாவே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டாக டக்குன்னு போடுறேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக டிலே பண்ணுவேன். ஒன்று நினைக்கலாம் நீங்கள், என்னடா ஆல்ரெடி 2 3/3 ஐ மீன் அந்த பார்ட்லாம் வச்சுருப்பேன்ல, டேக்கும் ஜேகேக்கும், அதுவே ஆல்ரெடி அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. என்ன நீ இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஐ ட்ரை டு கம்ப்ளீட். ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். இதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இதோட 2/3 ஆர் இது எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி, அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்டில் ஜேகேக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவும் இதை போடலாம். ப்ளஸ் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகே, தென் ஓகேடா மிஸ், இந்த பார்ட் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்க்கா கம்மியாக போட்டிங்க, ஏன் கம்மியாக போடுறேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கே தெரியும் எனக்கு பல ஒர்க் இருக்குன்னு. ஸோ எனக்குமே எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ என்னால் வந்து டெய்லியுமே வீடியோ போட முடியாது. ஸோ சில பல ரீசன்னால் நான் வந்து வீடியோ டிலேவாக தான் போடுவேன். ஸோ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதை பற்றி என்னன்றதை. ஸோ ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸ்டார்டிங் சீன் ஒரு மேரேஜ் ஹால் தான். ஸோ ஒரு 2 பர்சனுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஒரு மாஃபியா, தென் ப்ளஸ் ஒரு நார்மல் ஒரு பொண்ணுக்கு தான், அது நீங்கள் தான் உங்களுக்கும். தென் நம்ம ஜேகேக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. அங்கே உங்கள் அப்பா ப்ளஸ் உங்கள் மாமா, அதாவது உங்கள் அம்மாவோட தம்பி 2 பேருமே நின்றுட்டு அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க மேரேஜாக. அங்கே அவ்வளோ பேர்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் பேர் தான். ஸோ அப்போது அப்படியே தான் உங்களுக்கு முகத்தில் அவ்வளோ ஸ்மைலுங்க, அவ்வளோ ஹாப்பினஸ். அங்கே நம்ம ஜேகேக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தான். அப்படியே ஹாப்பியாக உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே, என்ன பண்ணாடி கல்யாணம் ஓகேவா? என்ன இப்படி கேட்குறீங்க? அப்பா இருக்கார், அமைதியாக இருங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஷையாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே கிட்ட நீங்கள் அவ்வளோவா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டேன், ஆனால் பேசியிருப்பீங்க கொஞ்சம். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் ஃபாதரை பார்க்குறீங்க. ஃபாதரும் அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜியான் ஜங்குக்காகி நீ கிம் ஒயனை திருமணம் செய்ய சம்மந்தமாக, தென் கிம் ஒயனாகி நீ ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மந்தமாக அவங்க அதுக்குள்ளே கேட்டுட்ருக்காங்க. தென் நீங்களும் ஜங்குக்கும் ஃபைனல் ரிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் அப்படி உங்களை பார்த்துச்சு, நான் ஸ்மைல் பண்ணேன், நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், உனக்கு ஹாப்பியரிங் போகிற நினைக்கிறதா, இதுக்கப்புறம் பாரு உன் லைஃப் எப்படி திரும்ப போகுதுன்னா அப்படின்னு ஜங்குக் நினைக்க. இதே சார் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, உங்கள் அப்பாவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் ரொம்ப நான் சந்தோஷமா, சரி பார்த்து போய்ட்டு வா ஜங்குக் அப்படின்னு உங்கள் அப்பா கூப்பிட்டேன். இப்போது நீங்கள், அப்பா எதுக்கு இப்போ கோல்டாக கூப்பிட்றீங்க, பொறுமையாக கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஜங்குக் அப்படியே தான், சொல்லுங்கள் அங்கிள். என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, உன் கடமை. என் பொண்ணை நீ தான் நல்லா பார்த்துக்கணும், கண் கலங்காமல் பார்த்துக்கோ. நான் எப்படி பார்த்துக்கிட்டோனோ அந்த மாதிரி பார்த்துக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை எடுத்து ஜங்கு கையில் கொடுத்துட்றாரு உங்கள் அப்பா. நீங்கள் எமோஷ்னலாக உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே ஜங்கு கூட காரில் என்ட்ரு ஆகுறீங்க. அப்படியே ஜங்கு கிட்ட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமா? ஏன் ஹாப்பியாக இருக்கு? அப்பா ஓட்டு வரோம், மாமா ஓட்டு வரோன்னு ஒரு மாதிரி சேடா இல்லையா? இல்லை, சத்தியமாக இல்லை. அது ஏனோ தெரியல, உங்களை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன் போல அப்படின்ட்டு ஷை ஆகுறீங்க. ஏய் நான் எப்படி ஷை ஆகுற? இன்னைக்கு வேறு நமக்கு 2 பேருக்கும் வெட்டிங் நைட், வந்துட்டியாண்ணா? ஐயோ ஜங்கு கேப்ட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஷையாக. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறுது ஒரு மாதிரியா. ஸோ அப்படியே தான் கார் ட்ரைவ் பண்ணி ஒரு மேன்ஷன் கிட்ட வருது, ரொம்ப பெருசு. அது ரொம்ப காடு மலை தாண்டி அப்படி தான் இருக்கும் அந்த இடம். ரொம்ப தூரம் நீங்களும் ஜங்குக்கும் ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே, வயன் என்னாச்சு, வந்துட்டோமா அப்படி கேட்குறீங்க. வந்துட்டோம். ஐயோ நைட்டே ஆயிடுச்சா? என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை தேடி கண்டுபிடிச்சி பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ என்ன, உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன பண்ணுறது? ஐயோ போங்க,
இப்போ நீங்களும் ஜங்குக் அப்படியே கையை ஹோல்ட் பண்ணிட்டு உள்ள அப்படியே என்டர் ஆகுறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, இதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமான லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. போக போக தெரியும் எங்க நம்ம என்டர் ஆகுறோம்னு. ஸோ அப்படியே நீங்க உள்ள என்டர் ஆகி வீடே சுத்தி பார்க்குறீங்க. ரொம்ப பெருசா அழகா கிராண்டா இருக்கு. வீடே ரொம்ப அழகா டெக்கரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க மேடுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படிதான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அங்க இருக்க மேடு கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட அப்படியே இன்ட்ரோ ஆயிக்கிறீங்க. அவங்களும் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க ஜங்குக் அப்படியே அந்த மேடை பார்த்துட்டு ம் கிளம்புங்க அப்படின்னு ஒரு சொல்ல, நீங்க ஏங்க அவங்கள இப்படி சொல்றீங்க? பாவம். ஆ அப்படிதான். சரி வா. ஆ ஜங்குக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. என்னாச்சு? ஆமாம், எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? தென் உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வீடு எடுத்துகிட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க? இங்கேயே நம்ம ஊர்லேயே இருக்கலாம்ல, எங்கள் அப்பா இருக்க ஊர்லேயே இருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ தூரம்? அது எனக்கு வேலை இங்கே தான் இருக்கு. வேலையா? ஐயோ கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்க? உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். அப்பா நீங்கள் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா அப்பா என்கிட்ட சொன்னார். ரியலி? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் யோசிக்காம சின்ன ஸ்மோக் பண்ணிட்டு, ஆக்சுவலி நான் ஒரு மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, சீக்ரெட் மாஃபியா அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ஏன்னா மாஃபியா மாஃபியாவா அது? ஏய் எதுக்கு பதறா? மாஃபியா தானே சொன்னேன், ஏன் பதறா? கிட்ட வா அப்படி ஜங்குக் கூப்பிட்டேன். நீங்கள் கிட்டே போக மாட்டீங்க, பயப்படுறீங்க. ஏய் எதுக்கு இப்போ பயப்படுற? கிட்ட வந்தானே கூப்பிட்டான், இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. மாஃபியாவா? உண்மையாக சொல்கிறீங்களா? நான் மாஃபியா தான். ஏன் மாஃபியா பார்க்க மாட்டியா? இல்லை, எனக்கு மாஃபியானா ரொம்ப பயம், ப்ளஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த ஜங்கு கூட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி. இந்த நம்ம அன்னியன் படம் பார்த்துருப்போம்லங்க, அந்த படத்தில் அப்படியே நம்ம விக்ரம்க்கு அப்படியே மூஞ்சி மாறுமே, அந்த மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு மாறுது. அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவன் மூஞ்சி ஒன்று மாற்றிட்டு, அப்போ உனக்கு என்ன பிடிக்காது? உனக்கு என்ன பிடிக்கல? அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்து கேட்க, இல்லைங்க அப்படிலாம் இல்லை அது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்து உங்கள் கண் அப்படியே உங்கள் தலையிலேருந்து வேர்வை வர ஜங்குக்கு அதை பிடிச்சிச்சு. பயன் எதுக்கு இப்போ பயப்படுற? என்ன சொல்லிட்டான்? அவ தானே சொன்னான், ஏன் பயப்படுற? நார்மலாக பேசுகிறான், ஒன்றுமே புரியல. என்னங்க இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படியே அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பை சுற்றி இருக்கும், அதை க்ரிப் பண்ணுறான். எங்க கை கை எடுங்க, வலிக்குது. வலிக்கணும் வலிக்கணும்டி, வலிக்கணும். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. பயன் ஏன் அழுகுறா? தண்ணி வேணுமா சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாருடா இவன்? ஏன்டா இப்படி பண்ணுறான்? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா பேசியிருப்பான். ஐ மீன் ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து அவரே தான் பேசுவார் ஃபோன் காலில். நீங்களும் அவ்வளோ பேச மாட்டீங்க. ஆமாம் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் பேச மாட்டேன். ஜங்குக்கு தான் ரொம்ப வழிஞ்சு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. நீங்கள் சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் மேலே லவ் அவர் மேலே அவர் பேச்சிலே நீங்கள் லவ்வில் விழுந்திருப்பீங்க. அந்த மாதிரி பேசியிருப்பார் ஜங்குக். இப்போ என்னடா இவரோட கேரக்டர் அப்படி இருக்குது, ஒரு மாதிரி கோவப்படுறாரு, அப்புறம் அப்படியே நார்மல் ஆகுறாரு, கோவப்படுறாரு, நார்மல் ஆகுறாரு. யாருடா இவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வேற மாஃபியா வேறு சொல்லவா வேணும். உங்கள் கை காலெலாம் நடுங்குது. ஜங்கு கிட்ட அந்த கிளாஸை வாங்குறதுக்குள்ள கீழே போட்டுடுறீங்க. அப்படியே கீழே விழுந்து சதுருது. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக எடுக்கும் போது, நீங்களும் கூட சேர்ந்து எடுக்கும் போது பயத்துலேயே எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படியே கையில் லைட்டாக கிழிச்சிது. கை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயில் வைக்கலான்னு போகிறீங்க. திடீர்னு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் கை எடுத்து அவர் வாயில் வச்சுக்கிறாரு. ஐ மீன் பிளட் வந்திருக்கும்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவரோட வாயில் அவர் வச்சுக்கிறாரு. யோஹன் பாரு இவ்வளோ பிளட் போகுது அப்படி சொல்லிட்டு அதை கடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க கையை விடுங்க, வலிக்குது. வலிக்கணும்டி, வலிக்கணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, உங்களுக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் பயமாயிடுச்சு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? விடுங்கங்க, பயமாக இருக்குங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் அப்படியே
ஃப்ராக் தானே போட்டிருப்பீங்க, ஒயிட் கலர் ஃப்ராக். ஸோ அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. திடீர்னு ஜங்குக்கு அப்படியே ஒரு மவுத் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. எடுத்து பார்க்குறீங்க, பிளட் ஸ்டாப் ஆகிடுச்சு. பெட்ரூம் வா அப்படி சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாரு. உங்களுக்கு போகவே பிடிக்கல. ஸ்டெப்பில் அப்படி பார்த்து ஏறிட்டு பெட்ரூம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோல்டாக பேசிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹால்லே தான் உட்காந்துருக்கீங்களா? இன்னும் ஆளக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு டெரர் லுக்கோட. அதோடய உங்கள் அப்படியே மவுத்து க்ளோஸு அப்படியே நேராக நீங்கள் ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் அந்த படிக்கட்டில் ஏறி போகிறீங்க. அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஜங்குக்கு அப்படியே டோர் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டு உடனெல்லாம் ஒரு தடி சொன்னா புத்தியில் ஏறாதோ அப்படி ஜங்கு கேட்க எங்க அது ஏய் என்ன என்ன வாங்க போங்க ம் நேரம் ஜங்குக்குன்னா ம் வாங்க போங்க. ஓ பயம் வந்துருச்சா? ம் வரணும், என்னை கண்டா நீ பயப்படணும். பேபி கேர்ள், இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் பேபி கேர்ள். நிறையா நீ பார்ப்ப. நிறையா உன்னை என்னென்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாரு? அவர் கண்ணிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்டா இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே கதறி கதறி அழுவுறீங்க. உங்களுக்கு மாஃபியா சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலி உங்கள் அப்பாவும் ஒரு மாஃபியா, உங்கள் மாமாவும் ஒரு மாஃபியா, கொடூரமான மாஃபியா. சின்ன வயசில் உங்களுக்கு மாஃபியா அந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா உங்கள் அப்பா ஒரு சைக்கோவாக நடந்துப்பார். அதே மாதிரி இப்போ ஜங்குக்கு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஜங்குக்கு பேசின பேச்சு எல்லாமே பார்த்துட்டு சரி நல்லவராக இருப்பார், நம்ம அப்பாவை விட்டு கூட நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாட்டீங்க. காரில் சொல்லியிருப்பீங்களே அப்பா வீட்டெலாம் மிஸ் பண்ணல, அப்பாவையும் மாமாவையும் மிஸ் பண்ணல, நான் உங்கள் கூட தான் வரணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஜங்குக்கு அந்த மாதிரி பேசியிருப்பார் உங்ககிட்ட. உங்களை லவ்வில் விழ வச்சிருக்காரு ஆக்சுவலி. ஸோ நீங்களும் ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்க. இப்போ என்னடா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அழுகுறீங்க பயத்தில். கொஞ்சம் இன்னசென்ட்டும் நீங்கள் பயந்துட்டு அப்படியே அழுகுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வராரு, ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. அப்படியே முடியெல்லாம் முன்னாடி வந்து மாதிரி லைக் அவர் லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியன் போல தான் இருக்கும். மூஞ்சிக்கிட்டலாம் அவ்வளோ முடி, லாங் ஹேர் இருக்கும் ஜங்குக்கு. அதோட உங்களை பார்க்குறாரு டெரர் லுக்கோட. அப்படியே டோரோட சவுண்ட் ஒரு மாதிரி கிரீப்பியாக இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே முன்னாடி வந்து உங்களோட அந்த வெட்டிங் ட்ரெஸ் இருக்கும், அந்த ஒயிட் கலர் கவுன், அதை பிடிச்சி ஒரு இழுதான் இழுக்கிறாரு. லைட்டாக கிழிஞ்சிருது ஓரமாக. ஃபுல்லாக அப்படியே உங்களோட லெக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, டைஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்கள் கிட்ட அப்படியே க்ளோஸாக வந்து அப்படியே உங்களை ஸ்மெல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி சைக்கோவா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கிட்ட வராது ப்ளீஸ், என் விட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜங்கு? நான் அப்படி தான் பண்ணுவேன். பேபி கேர்ள், செம்மையாக இருக்குடி வாசனை. ஐயோ ஆளே கொள்ற தெரியுமா? பொண்டாடி தான் அப்படின்னு வேற விதமாக பேசுகிறான். யாருடா இவன்? ஏன்டா அப்படி பேசுகிறானே உங்களுக்கு தெரியல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க குடிக்கிறீங்க? இது இந்த பழக்கம் உங்ககிட்ட இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஏங்க குடிக்கிறீங்க? குடிக்காதீங்க அப்படின்னு அழுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு எமோஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்கு கையில் இருக்க அந்த பாட்டிலை அப்படியே தள்ளி விட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு, அது கீழே அப்படி ப்ரோக் ஆகி, அது ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு. ஸோ இப்போ நீங்கள் தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாமே கோல்ட் ஆகி, ஏய் எதுக்கு கீழே தள்ளி விட்டா அப்படின்னு ஜங்கு கேட்க, எங்கது இப்போ எதுக்கு கீழே தள்ளி விட்ட அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்க நெக்கு கிராப் பண்ண, எங்க ஜங்குக்கு என்ன வலிக்குது எங்க அப்படின்னு ரொம்ப பெக் பண்றீங்க. ஜங்குக்கு விடவே இல்லை, பிடிச்சி நல்லா கிரிப் பண்றாரு உங்க நெக்கா. எங்க எங்க அப்படின்னு ரொம்ப துடிக்கிறீங்க. அப்புறமா ஜங்குக்கு அப்படியே விட்டுறாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்து செம்மையாக அழுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அங்கே இருக்க ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட சைக்கோவாக நடந்து வராரு. நீங்கள் பின்னாடி போய் ஒரு வாலில் அப்படி இடிச்சிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் காலை பிடிச்சி ஒரு இழுதான் இழுக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கோட காலுக்குள்ளே அப்படியே என்ட்ராயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த கிளாஸ் எடுத்து அப்படியே உங்கள் காலில் பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சத்தியமாக புரியல. எங்க வலிக்குது ஜங்குக்கு எங்க வலிக்குதுங்க
வலிக்குதுங்க. இப்படி பண்ணாதீங்க வலிக்குதுங்க. ஏங்க அப்டின்னா துடிக்கிறீங்க. ஜங்குக் கேட்காம அப்படியே கிழிச்சிருப்பாரு. பிளட் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிளட்ட பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுவீங்க. ஸோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறீங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வைக்க பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட ரூம்ல இருக்கீங்க. ஜங்குக்கோட ரூமே ஃபுல்லா ஸ்மோக்கா இருக்கு. ஜங்குக் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஒரு சேர்ல வித்தவுட் மேல ஷர்ட்டே இல்லாம உட்காந்துட்டுருக்காரு. பக்கத்துல பாட்டில் ஆஃப் சரக்கு எல்லாமே இருக்கு. நீங்க அப்படியே பொறுமையா பெட்லேருந்து அப்படியே எந்திச்சு உட்கார்றீங்க. அப்படியே அங்க இருக்க பில்லோவ அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "பேபி கேர்ள்" அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க ஜங்குக்க ஒரு மாரி பார்க்குறீங்க. அழுவுறீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா தானங்க பேசுனீங்க. இப்போ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி பண்றீங்க? யாருங்க நீங்க? அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு கேட்குறீங்க. ஜங்குக் அப்படியே, "பேபி கேர்ள் தான் அழுது சிம்பத்தி கிரியேட் பண்றியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணுவீங்க. ம். ஆனா அழுது ஒரு சிம்பத்தி. ம். ஏய் பாரு உயிர் போயிருக்கு. ம். எந்த சிம்பத்தியால அந்த உயிரை திரும்ப குடுக்க முடியாதுடி." யாருங்க இது? என்ன ஏங்க இப்படி பண்றீங்க? யாரோ நினைச்சு என்ன ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? உங்களை லவ் பண்ணது தப்பா? உங்களை லவ் பண்ணது தப்பா? அப்படின்னு நீங்க ரொம்ப அழுதுட்டு கேக்குறீங்க. பிள்ளை டைட்டா ஹக் பண்ணிட்டு, ஆமா என்ன லவ் பண்ணது தப்புடி, தப்பு. ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தானங்க பேசுனீங்க. என்ன அப்படி பார்த்துப்பேன். உங்களுக்கே தெரியும். எங்க அப்பா எப்படி, என் மாமா எப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏதோ என்னை ஏங்க இப்படி பண்றீங்க? அங்கேயும் நான் நரக வாழ்க்கை தான் அனுபவிச்சேன். எங்கேயும் இதே வாழ்க்கைய அதாவது நரக வாழ்க்கைய அனுபவிக்க சொல்றீங்க. ஏங்க இது இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறீங்க. ஜங்குக் கோவம் வருது. நீங்க இப்படி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ற ஜங்குக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவர் அப்படியே அங்க இருக்க பெல்ட் எடுத்துட்டு வந்து அப்படியே உங்க காலு கையில கட்டி விட்டுறாரு. சொன்னீங்க, ஏங்க ஏங்க வேணாங்க. நீ கட்டாதீங்க வேணாங்க. ப்ளீஸ்ங்க வேணாங்க வேணாம். ஏன் ஜங்குக் என்ன விட்டுருங்க. நான் இப்ப எங்கேயாவது போயிடுறேன். உங்க கண்ணு முன்னாடி கூட நிக்க மாட்டேன். நான் எங்கேயோ போயிடுறேன். எபிகல் நீ தான் இந்த கதையில மெயின் கேரக்டர். நீ போயிட்டனா கதை நல்லா இருக்குமா? ம் கதை நல்லா இருக்குமா சொல்லு. ம் கதையில் நீ தாண்டி மெயின் கேரக்டரு. நீயே போயிட்டனா கதை எப்படி போகும்? கதை அப்படியே போயிடுமா? கதை போகாது. நீ தான் மெயின் கேரக்டர். ம் நீ தாண்டி முக்கியமான கேரக்டர் இந்த கதையில. எப்படி உன்னை விடணும்? விட மாட்டேன். எதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கா? எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிருக்க தெரியுமா? நாட் ஃபார் லவ், ஃபார் ரிவெஞ்ச், ஃபார் வெஞ்சன்ஸ். என்னன்றதெல்லாம் உனக்கு இப்போ சொல்ல முடியாது. போக போக நீ தெரிஞ்சுப்ப. ஹாவ் அ குட் டே பேபி கேர்ள். ஹாவ் அ குட் நைட் அப்படின்ட்டு ஜங்குக் ரொம்ப ஃபிட்லத்தனமாக பேசிட்டு அப்படி உங்கள் மேலே வர ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் ஜங்குக் அவரோட கண்ட்ரோல் மீறி நம்மக்கிட்ட ஃபிசிக்கலி இருக்க போகிறாருன்னு. ஆனால் என்னென்னமோ கற்பனை இருந்திருப்பீங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், உங்கள் லைஃப்பை பற்றியே சொல்லணும். நிறைய ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பீங்க நீங்கள் சின்ன வயசில் ஸ்ட்ரகிள் பண்ணது, இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணது, உங்கள் அப்பா கூடயும் சரி, அம்மா இல்லாத ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஜேகே ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஃபைனலி ஜங்குக் இப்படி இருப்பாருன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஜங்குக் இப்போ இருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனோட தாண்டி அவர் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக் இப்படி தான். தென் அவர் ஒரு மாஃபியான்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக் ஓ அப்படிதான் உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே வராரு, ஸ்மெல் பண்ணுறாரு. உங்களுக்கா முடியல. ஏங்க வேணாங்க விட்டுருங்க. பயமா இருக்கு. வேணாம் விட்டுருங்க.
விட்டுருங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன், விட்டுருங்க ஜங்குக்கு, விட்டுருங்க, என்னால் முடியல அப்படின்னா கெஞ்சுறீங்க. ஏன்னா ஜங்குக்கு உங்கள் காலில் கிழிச்சிருப்பார்ல கிளாஸ் பீசஸால், அது இன்னுமே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் நீங்கள் கான்ஷியஸில் இல்லை, ஒரு மாதிரியான கான்ஷியஸில் இருக்கீங்க. ஸோ உங்களால் பேசவும் முடியல. ப்ளஸ் ஜங்குக்கு இப்போது உங்ககிட்ட ஃபிசிக்கலி வராரு. ஸோ உங்களால் அதையும் பியர் பண்ணிக்க முடியல. ஜங்குக் உங்ககிட்ட அன்றைக்கி ரொம்ப ரஃப்பாக இருந்திருப்பாரு. ஸோ நெக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜங்குக் எதையுமே ஸ்மூத்தாக போகலை. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப வைல்டாக, ரொம்ப கோல்டாக, ரொம்ப ரக்கடாக தான் பண்ணியிருப்பாரு. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க கூட இல்லைங்க. அவர் மட்டும் ஒரு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் ஜங்குக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்திருக்காரு. உங்களால் அசைய முடியல, நகர கூட முடியல. அப்படியே தான் படுத்து கிடக்குறீங்க. ஜடம் மாதிரி ஒரு சிலை போல் அப்படியே படுத்து கிடக்குறீங்க. ஏன்னா உங்களால மூவ் கூட பண்ண முடியல, அப்படி இருக்கும் உங்கள் பாடி கண்டிஷன். ஸோ அப்படி நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு மாதிரி ரொம்ப அழுவுறீங்க. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு கடவுளே? எங்கள் அப்பா கூட இருக்கும்போது தான் ஒரு நறுக்கமான லைஃப்பை நினச்சி இவருக்கு என் உண்மையான லவ் கொடுத்த கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த காதலுக்கும் எங்கள் இடம் இல்லாமல் போச்சு. யார் இவர்? ஏன் என்கிட்ட இப்படி பண்ணுறாரு? எதுவுமே எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வாழறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா, ஏமாந்து விட்டுட்டு போனீங்க. நீங்கள் இல்லாததாம்மா என்னை எல்லாருமே கை வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா வாழ்கிறதுக்கே. பேசாமல் உங்ககிட்டே நான் வந்துடுவா அப்படின்னு அழறீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணாலும் உங்களால் முடியாது. ஏன்னா கையும் கட்டியிருக்கு, காலுமே கட்டியிருக்கு. ஸோ என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஜங்குக்கு அவர் ஓரமாக படுத்து கிடக்குறாரு. மேலே ஷர்ட்லெஸ்ஸாக, தென் ஒரு பேண்ட்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஏங்க அப்படி தான் படுத்துருக்கீங்க. கீழெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கை கால் ஆட்ட முடியல உங்களால். அதுவும் மெயினாக உங்களோட காலெல்லாம் சுத்தமாக ஷேக் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி ஒரு மாதிரி இழுக்குது உங்களுக்கு நரம்பெல்லாம். ஜங்குக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தானே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலவே உங்களுக்கு அங்கே அந்த இடம் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்ககிட்ட வித்தவுட் பெர்மிஷன் ஜேகே எல்லாமே பண்ணியிருப்பாரு. அவருக்கு என்னமோ ஒரு போதையில் ப்ளஸ் அவர் என்னமோ வெஞ்சன்ஸுன்னு சொன்னார். அது மட்டும் உங்கள் காதில் விழுது. அது மட்டும் உங்கள் காதில் விழுந்திருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் நினச்சிட்டு கண்ணை மூடுறீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ பார்ட் போகும்னு எனக்கு தெரியல. சூனாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் கேட்பீங்க இன்னும் அரக்கனின் கை சேர்ந்த மென்மலர், தென் டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டு லவ், ரெண்டுமே பெண்டிங் வச்சுட்டு இன்னொரு சீரீஸாக, ஐ மீன் இன்னொரு கதையான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ட்ரை டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நியூவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நியூவாகவும் எதிர்பார்ப்பீங்களே, ஸோ அதனால தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு தான் நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கடா. இப்போலாம் இன்னமும் சப்போர்ட் பண்ண இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. எங்கடா போனீங்க பிடி ஃபேம்? இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக்கையும் அடித்து உடச்சிருங்க. இதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம், பார்க்கலாம் என்ன. ஓகே, தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிடுங்க. தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, தென் நம்ம டீலை மறந்துடாதீங்க. ஓகே, இந்த மந்த்துக்குள்ளே, ஐ மீன் சாரி, இந்த இயர்க்குள்ளே நம்ம ட்ரை டு 4K. ஓகே, ஸோ அதுக்கு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன். எனக்கு நீங்கள் 4K இந்த இயர்க்குள்ளே எண்டிங்குள்ளே நீங்கள் எனக்கு கொடுங்க. ஓகே, தென் ஓகேடா மிஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த உண்மைகள்லாம் தெரிய வரும். ட்ரூத் வில் பி ரிவீல். இது ஜஸ்ட் த பிகினிங் தான். எப்பயுமே நம்ம கதை ஸ்டார்டிங் சொல்லுவோமே, இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ அதே மாதிரி தான் இந்த பார்ட்டு, இது ஒரு ஜஸ்ட் த பிகினிங் மட்டுமே. இப்போ வரைக்கும் வைன் யாருன்னு முக்கால்வாசி கூட தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வைனோட பேக் ஸ்டோரி, தென் ஜேகே எதுக்குங்க வைனை வெஞ்சன்ஸ் பண்ணணும், ரிவெஞ்ச் எடுக்கணும், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட் வரும்.
ஜேகே யாரு? மயன் யாரு? அவனோட அப்பா யாரு? மாமா யாரு? தென் ஜேகேவோட பேக் ஸ்டோரி என்ன? எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்ல வரும். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சூன் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. தென் ஓகேடா மிஸ் எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டா இருங்க. ரொம்ப வெயிலா இருக்கு. உடம்ப பார்த்துக்கோங்க. ஓகே. நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா. பாய்.